Welcome to our channel. Today we will learn 4th standard English term 3 unit 1 the best policy supplementary the mistaken plate. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு லேட்டஸ்ட் ரீடில் த மிஸ்டேக்கன் பிளேட் ஓகேவா, இந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ தான் நம்ம புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர் வந்து நம்ம ரைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த மெர்ச்சன்ட்ஸ் சோல்டு திங்ஸ் மேட் ஆஃப். அதாவது மெர்ச்சன்ட்ஸ் வந்து என்ன திங்ஸ் வந்து இது பண்ணாங்க, அந்த சோல்ட் பண்ணாங்களே, விற்றாங்கல்ல, அந்த திங்ஸ் வந்து எதனால் ஆனது அப்படின்னா ப்ரஷ். ஓகே, ப்ரஷ்னால ஆனது. அடுத்து பாருங்கள், த கிராண்ட் மதர் ஹேட் கெப்ட் த பிளேட் இன் மெமரி ஆஃப் ஹர். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஹஸ்பண்ட். கிராண்ட் மதர் என்ன பண்ணாங்க, அந்த பிளேட்டை வந்து அவங்க மெமரைஸாக ஞாபகமாக வச்சுருந்தாங்க. யாரோட ஞாபகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஹர் ஹஸ்பண்ட், அவங்களோட ஹஸ்பண்ட் ஞாபகமாக வச்சுருந்தாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் ரியல் த பிளேட் வாஸ் மேட் ஆஃப். அந்த ரியல் பிளேட் இருக்குல்ல, அது எதனால் ஆனது? பார்க்குறதுக்கு பிரேஸ் மாதிரி இருக்கும். அந்த பிளேட் வந்து எதனால் ஆனது அப்படின்னா கோல்டுனால ஆனது, மேட் ஆஃப் கோல்டு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோல்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், the merchant paid dash to the boatman. போட்மேனுக்கு மெர்ச்சன்ட் வந்து எவ்வளோ பெய்ட் பண்ணா அப்படின்னா 8 rupees. இப்போ ஆப்ஷன் பி. அடுத்து செகண்ட்லி, த கிரீடி மெர்ச்சன்ட் இஸ் ரெடி டு ஆஃபர். கிரீடி மெர்ச்சன்ட் வந்து ரெடி டு ஆஃபர் எவ்வளோ, ஹவு மெனி கொடுக்குறான் அப்படின்னா 10 rupees. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூஸ் வேர்ட்ஸ் ஆர் தீஸ், நேம் த கேரக்டர். இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த வேர்ட்ஸை யார் சொன்னாங்க, அவங்களோட கேரக்டர் நம்ம ரைட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், யூட்டென்சில்ஸ் மேட் ஆஃப் பிரஷ் அண்ட் டின் ஃபார் சேல். இது யார் சொன்னாங்கன்னா த மெர்ச்சன்ட். கேரக்டர் என்ன வரும்னா மெர்ச்சன்ட். நெக்ஸ்ட், ஐ எம் நாட் ரிச் எனஃப் டு பை திஸ் பிளேட், திஸ் இஸ் எ கோல்டு பிளேட். இது யார் சொன்னாங்க அப்படின்னா த குட் மெர்ச்சன்ட் வந்து சொன்னாங்க. ஓகேவா, த குட் மெர்ச்சன்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், we do not have money to buy anything. எங்கள்கிட்ட பணம் இல்லை வாங்கிறதுக்கு. we do not have money to buy anything. எது வாங்கிறதுக்கு எங்கள்கிட்ட மணி இல்லைன்னு யார் சொன்னால் கிராண்ட் மதர். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, ஆன்சர் த கொஸ்டின்னா ஹவு மெனி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 4 கொஸ்டின் இருக்குது. இதோட ஆன்சர் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹூ லிவ்டு இன் த ஓல்டு ஹவுஸ். அந்த ஓல்டு ஹவுஸில் வந்து யார் இருந்தாங்க, வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கலாமா. இவர ஆன்சர் வந்து இங்கே இருக்குது பாரு, எ உமன் அண்ட் ஹர் கிராண்ட் டாட்டர் லிவ்டு இன் த ஓல்ட் ஹவுஸ். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். எ உமன் அண்ட் ஹர் கிராண்ட் டாட்டர் லிவ்டு இன் த ஓல்ட் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு, ஒய் டிட் த கிரீடி மெர்ச்சன்ட் கெட் ஆங்க்ரி. ஏன் அந்த கிரீடி அப்படின்னா என்னது, அந்த பேராசை கொண்ட அந்த மெர்ச்சன்ட்னா வியாபாரி. அந்த வியாபாரி வந்து ஏன் கோபமாக இருந்தான் அப்படின்னா the greedy merchant got angry because the golden plate was not even 1 rupee worth. அந்த கோல்டன் பிளேட்டு 1 rupee ஒர்த்து கூட இல்லை, அப்படி அதனால தான் எனக்கு கோபமாக இருந்தேன் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் பாருங்கள், நேம் த திங்ஸ் தட் குட் மெர்ச்சன்ட் ஆஃபர்டு ஃபார் த பிளேட். அது என்ன, குட் மெர்ச்சன்ட் வந்து என்ன ஆஃபர் பண்ண அந்த பிளேட்டுக்கு வந்து என்னென்ன கொடுத்தான் அதுக்கு பதிலாக அப்படின்னா த குட் மெர்ச்சன்ட் ஆஃபர்ட் ஆல் ஹிஸ் மணி, ஹிஸ் டாங்கி, ஹிஸ் காட் அண்ட் ஹிஸ் பர்ஸ். ஓகேவா, இது எல்லாமே கொடுத்தான். நெக்ஸ்ட்டு, வாட் வில் யூ டூ இஃப் யூ ஹேவ் எ கோல்டு பிளேட். அதாவது உங்கள்கிட்ட கோல்டு பிளேட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இஃப் ஐ ஹேட் எ கோல்டு பிளேட் ஐ வுட் கீப் இட் சேஃப். இந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்சர் த கொஸ்டினில் 4 கொஸ்டின் பார்த்தாச்சு ஆன்சர். நெக்ஸ்ட் லெட்டஸ் ரீட் அலவுடில் இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ரீட் த பேசேஜ் அண்ட் கலர் 1 பேக் ஈச் டைம் யூ ரீட். 1 டைம் நீங்கள் இந்த பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் 3 பேக் இருக்குது, ஃபஸ்ட்டு 1 பேக் கலர் பண்ணிக்கணும். செகண்ட் டைம் ரீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பேக் கலர் பண்ணிக்கலாம். தேர்ட் டைம் ரீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பேக்கை கலர் பண்ணணும். அப்போ நம்ம 3 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அந்த பேராகிராஃப் 3 டைம்ஸ் ரீட் பண்ணுறப்பே நம்மளுக்கு அந்த பேராகிராஃப் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரீட் த above பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் டிட் த ஃபார்மர் ஃபைண்ட் இன் த ஃபீல்டு. ஃபார்மர் வந்து அந்த ஃபீல்டில் என்ன பார்த்தாரு, என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அங்கே என்ன இருந்துச்சு, இங்கே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். There lived a poor but an honest farmer in a village. He supported himself, his wife and 7 children using his small piece of land. One day while he was walking in his field, he found a bag of gold. Answer வந்துடுச்சா,
என்னது என்ன கண்டுபிடிச்சாரு? ஹி ஃபவுண்ட் எ பேக் ஆஃப் கோல்டு. அந்த பேக்கில் என்ன இருந்துச்சு? கோல்டு இருந்துச்சு. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன வரும்? எ பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த ஸ்டோரி? இந்த ஸ்டோரியோட ஐடியா என்ன? ஃபார்மரா ஆனஸ்டியா? ஆனஸ்டி, நேர்மையை சொல்கிறக்கூடிய ஸ்டோரியாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது he took it home and showed it to his wife. அந்த கோல்டு என்ன பண்ணார்? அந்த கோல்டு பேக் எடுத்துக்கொண்டே அவங்க ஒய்ஃப்ட்ட கொடுத்தாரு. his wife told him to keep some of the gold. he told his wife that honesty is the best policy. he tried to find the person who lost it. இது யார் தொலைச்சாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. and last he found the owner of the bag and gave it back. the rich man took the bag and thanked him. ஓகேவா? இது எதுனா அப்போ ஆன்சர் வந்து ஆனஸ்டி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லேட்டஸ்ட் ரைட்டில் பாருங்கள். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மிஸ் மெயினா வந்து ஹேட் ஆஸ்க்டு த கிளாஸ் டு ரைட் எ ஸ்டோரி அஸ் ஏ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்னென்னா ஸ்டோரி ரைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட் சி வாட் த சில்ட்ரன் இன் ஹியர் கிளாஸ் ஆர் டூயிங். அதாவது என்ன டைலாக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைலாக் இங்கே இருக்குது. அதாவது ரவி அப்படியே ஹாய் ஹவ் ஆர் யூ. க்ளோரி என்ன சொல்கிறா? ஐ எம் குட் அண்ட் யூ, நீ எப்படி இருக்க? ரவி ஐ எம் ஃபைன். இஸ் யுவர் ப்ராஜெக்ட் ரெடி? உன்னோட ப்ராஜெக்ட் ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. க்ளோரி என்ன சொல்கிறாங்க? எஸ் இட் இஸ். வாட் அபவுட் யுவர்ஸ்? எதை பற்றி? ரவி ஐ ஹாவ் நாட் டன் இட், இன்னும் நான் முடிக்கவே இல்லை. கேன் யூ கிவ் மீ சம் ஐடியாஸ் ஃபார் இட்? நீ வந்து சம் ஐடியாஸ் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களே, ஒரு த எபோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்கிங் இஸ் கால்ட் ஏ டைலாக். இதான் என்ன? இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்னது? டைலாக். இன் டுடேஸ் கிளாஸ் வி வில் லேர்ன் டு ரைட் டைலாக்ஸ். நம்ம எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைலாக் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லுக் அட் த கொஸ்டின் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கணும், அது மாதிரி டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரீட் த டைலாக்ஸ். அந்த டைலாக் என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டாக்கிங். நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட், அவங்க என்ன டைலாகில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு திங்க் வாட் வில் யூ சே இஃப் யூ வேர் டாக்கிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க பேசுகிறத வந்து நீ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். ரைட் இட். இப்போ ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? வாட் வில் க்ளோரி சே? டு யூ திங்க் யூ கேன் ஹெல்ப் க்ளோரி பை கிவிங் சம் ஐடியாஸ் டு ரவி. க்ளோரி என்ன சொல்கிறாங்க? யூ கேன் ரைட் எ ஸ்டோரி அபவுட் த. நீ என்ன ஸ்டோரி எழுதலாம்? எதை பற்றி? ஃபாரஸ்ட் அண்ட் த அனிமல்ஸ் பற்றி எழுதலாம். நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம் ஆன்சர். ஓகேவா? நான் கொடுத்துருக்கிறது ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல்ஸ், நான் டாக் அண்ட் போன், நான் கிங் அண்ட் குயின், இது மாதிரி நீங்கள் என்ன டாபிக் வேணால் இங்கே ரைட் பண்ணிக்கலாம். ரவி சொல்கிறேன் கிரேட் ஐடியா, தேங்க்யூ. க்ளோரி வெல்கம் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேன் வி ட்ரை டு கம்ப்ளீட் அனதர் டைலாக் நவ். நம்ம ஒரு கம்ப்ளீட் இங்கே டைலாகை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா? இப்போ ரதி இஸ் விசிட்டிங் எ ஷாப் டு பை அ பென். ரதி என்ன பண்ணுறாங்க? ஷாப் கடைக்கு போய் ஒரு பென் வாங்குறாங்க. லெட்டஸ்ட் ட்ரை அண்ட் கம்ப்ளீட் த டைலாக்ஸ் பிட்வீன் ஹேர் அண்ட் த ஷாப்கீப்பர். அங்கே ஒரு டைலாக் நடக்கும். நம்ம பென் வாங்க போகிறோம் அப்படின்னா ஷாப்கீப்பருக்கும் ரதிக்கும் டைலாக் நடக்கும். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ரதி என்ன சொல்கிறாங்க? ஷாப்கீப்பர்கிட்ட ஹாய் அக்கா. ஷாப்கீப்பர் ஹாய், ஹவு கேன் ஐ ஹெல்ப்? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரதி ஐ நீட் எ பென். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு பென் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாப்கீப்பர் ஷூர், விச் கலர்? ரதி என்னது? கிவ் எ ப்ளூ பென். எனக்கு என்ன பென் வேணும்? கிவ் எ ப்ளூ பென். எனக்கு ப்ளூ பென் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாப்கீப்பர் டு யூ நீட் எ 10 ரூபி பென் ஆர் எ 5 ரூபி பென்? உனக்கு வந்து 10 ரூபி பென் வேணுமா அல்லது 5 ரூபி பென் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ரதி என்ன சொல்கிறாங்க? கிவ் மீ த 10 ரூபி பென். எனக்கு வந்து 10 ரூபி பென்னே போதும் அப்படின்னு 10 ரூபி ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷாப்கீப்பர் டு யூ வாண்ட் எனி திங் எல்ஸ்? நீ என்ன வேறு ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரதி நோ தேங்க்யூ. ஷாப்கீப்பர் நத்திங் எல்ஸ் கூட ரைட் பண்ணலாம். ஷாப்கீப்பர் வந்து தேங்க்யூ குட் பைன்னு சொல்கிறாங்க. ரதி வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம டைலாக் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ கேன் டூல சூஸ் த வேர்ட் வித் சேம் மீனிங். இங்கே ஃபுட் ஹில்ஸ்ன்னு இருக்குது, அதோட சேம் மீனிங் என்ன வரும்? லோ ஹில் அட் பேஸ். ஓகேவா? கிங்டம்னா கண்ட்ரி. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். அதோட சேம் மீனிங்கை நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். அடுத்து டிக் த கரெக்ட் ஒன். இங்கே வந்து மங்கி கொடுத்துருக்காங்க. மங்கியோட சவுண்டு என்ன சவுண்டு? மங்கியோட சவுண்டு சேட்டர். இப்போ ஆன்சர் இஸ் சேட்டர். நெக்ஸ்ட் எலிபெண்ட். எலிபெண்ட் சவுண்ட் ட்ரம்பட். நெக்ஸ்ட்டு ரூஸ்டர். ரூஸ்டரோட சவுண்ட் க்ரோ. ஓகேவா? இப்போ ஆன்சர் நம்ம டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நேம் த அனிமல் அண்ட் சவுண்ட் இட் மேக்ஸ். இங்கே அனிமல் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? ஐ எம் எ டாக், ஐ பார்க். அதோட சவுண்டு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ எம் எ ஸ்நாக், ஐ ஃபிஷ். இதோட சவுண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள்,
ஐ எம் எ லயன், ஐ ரோர். அதோட சவுண்டை நம்ம ரைட் பண்ணிக்கணும். அனிமல்ஸோட நேமையும் ஒரு சவுண்ட் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் மேட்ச் பண்ணணும். அதாவது ஒரு வேர்டோட எண்டிங் லெட்டர்ஸ் வந்து சவுண்ட் வந்து எப்படி இருக்கும், ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், சே டே, கோ க்ரோ, ஆல் ஃபால். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், fill in the blanks with ஏ அண்ட் டி. இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஏ அண்ட் டின்னு என்னது, ஆர்டிகிள்ஸ் நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்போம். ஓகேவா, இப்போ ஹிமாலயாஸ் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணோம், த. நம்ம வந்து பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு திங்ஸோட நேமை குறிக்கிறப்ப நம்ம வந்து த யூஸ் பண்ணணும். அதாவது ஓசன், சீஸ், இந்த மாதிரி லேக்ஸ், மவுண்டைன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறப்ப த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ த ஹிமாலயாஸ். இது மாதிரி ரிவர் அப்படி தான், த வைகை. நெக்ஸ்ட் ஓல்டு மேன். ஓல்டு மேன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்குது, வவ்வல் சவுண்டு வருது. ஓல்டு, ஏஇஐஓயு வவ்வல். அந்த வவ்வல் சவுண்டு வர்றப்ப நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணணும். அப்போ ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சன். யூனிவர்சல் ட்ரூத் வர்றப்ப நம்ம த யூஸ் பண்ணோம். இப்போ த சன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஆர்டிகிள்ஸ் ரைட் பண்ணியாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் யூனிட் 2ல கிரியேட்டிவிட்டி அரௌண்ட் மீ இருக்குது. இதில் இருக்கக்கூடிய லெசனில் இருக்கக்கூடிய உத்பா கான்செப்டில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.